ஜீரோ டேரிஃப், எந்த ஒரு டாக்ஸும் பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்க. நீங்க ஒரு 1 lakh crores நம்ம ஒரு 1 monthல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா திங்க் அபவுட் நம்ம. ஸோ 6 yearsக்கு அப்புறம் பெரிய லெவல் கரெக்ஷன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்திருக்கு. இது Hi, this is Karthik from KME Capital Services. Last week நம்ம ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம், மார்க்கெட் அப்டேட். லாஸ்ட் வீக் க்ளோஸ் அபவுட் வந்து 24,000ல மார்க்கெட் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இந்த வீக் என்னன்னா 25,000ங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வாங்க பார்ப்போம் என்ன ரீசன்னால இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா பாகிஸ்தான் மாறுதாங்க. அதுதான் எல்லாருமே க்ளோஸா எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். வார் எந்த அளவு என்ன மாதிரி போகும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா க்ளோஸ் அபவுட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 3,000 crores வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் அந்த வாருக்காக ஸ்பெண்ட் பண்ற மணி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 30 days இந்த வார் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் ஒரு 90,000 crores 1 lakh crores ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவு நமக்கு எக்கனாமிக்கலா வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ் வந்து வார் வந்து ஸ்டாப் ஆனது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா 3,000ங்கிறது ஸ்மால் வேல்யூ இல்லை, பெரிய வேல்யூ. நீங்க ஒரு 1 lakh crores நம்ம ஒரு 1 monthல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா திங்க் அபவுட் நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் வேல்யூவே 50 lakh crores-ங்க. ஒரு மாசம் இந்த வார் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ஒரு 1 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கும். அப்போ 1 லட்சம் கோடி வேல்யூ அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 2.5%. அப்போ எவ்வளவு பெரிய வேல்யூ. ஓகே, ஒரு வார் ஸ்டாப் ஆனது வந்து எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தான். செகண்ட் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ். இதுவும் வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது நம்ம விலைவாசி அதிகமாக நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 2022ல் 7.7% இருந்துச்சு இன்ஃப்ளேஷன் லெவல். இன்னைக்கு வந்து இந்த மந்த்து 3.16, ஆல்மோஸ்ட் ஒரு 6 yearsன்னு வச்சுக்கலாம். ஸோ 6 yearsக்கு அப்புறம் பெரிய லெவல் கரெக்ஷன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்திருக்கு. இதுவும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ். தேர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த வீக் வந்து கத்தார்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இன்னும் அஃபிஷியலா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் 2 கவர்மெண்ட்டுமே கொடுக்கல. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா யூஎஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு ஜீரோ டேரிஃப், எந்த ஒரு டாக்ஸும் பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் வந்து இந்த லாஸ்ட் தர்ஸ்டேல ஆல்மோஸ்ட் வந்து 1.7% வந்து மார்க்கெட் பிளஸ்ல க்ளோஸ் ஆன ரீசன். இந்த 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குங்க. அப்கமிங் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்த லெவல்ல வந்து செல் ஆகலை, ஏன்னா நெகட்டிவ்ல மார்க்கெட் போகல. ஏன்னா வந்து அந்த வார் இன்ஃபர்மேஷன் ஸ்டாப் பண்றங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவா வந்துருச்சு. மார்க்கெட் பிரேக் ஆகி பாசிட்டிவ் தான் வந்துச்சு. 24,155 அந்த லெவல் ஃபர்ஸ்ட் பையிங் லெவல் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 லெவல் டார்கெட் அச்சீவ் ஆகி தேர்ட் லெவலுக்குமே அச்சீவ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குங்க பாசிட்டிவா. இந்த வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பிரேக் பண்ணது அப்படின்னா 25,200 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 25,390, this is first level. செகண்ட் லெவல் 25,580, this is செகண்ட் லெவல். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பிரேக் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவா போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,830 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,650, this is first. செகண்ட் லெவல் 24,450, இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. பார்ப்போம். பாய்.